இப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு ரொட்டேரியன் திரு பெப்சி எம் சீனிவாசன் ஈவென்ட் சேர்மன் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இந்த அருமையான மாலை பொழுதில் மாவட்டம் 32-31 சார்பாக இன்றைய நன்றி நல்கும் நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நமது கலைமாமணி பிடிஜி ஏகேஎஸ் அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்துடன் வருக 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 என வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய இந்த அருமையான நிகழ்விற்கு நம்மளுடைய கௌரவ விருந்தினராக வருகை புரிந்துள்ள வேலூரின் பசுமை நாயகன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திரு முனைவர் ஜிபி செல்வம் சார் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்துடன் வருக 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 என வரவேற்று மகிழ்கிறேன். நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் அருமை நண்பர் திரு ராஜன் பாபு அவர்களையும் பலத்த கரகோஷத்துடன் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். திருமதி சாந்தி ராஜன் பாபு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அருமையான நிகழ்விற்கு பாஸ்ட் ஆர்ஐ டைரக்டர் பிடிஜி ஏஎஸ் வெங்கடேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வேலூரின் முதல் மேயரும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இந்த தொகுதி முழுக்க அனைவராலும் அன்பால் அறியப்பட்ட நம்மளுடைய அண்ணன் பா கார்த்திகேயன் அவர்களை பலத்த கரகோஷத்துடன் வருக 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 என வரவேற்று மகிழ்கிறேன். அதே போல நம்மளுடைய வேலூர் மாநகரின் மேயர் வணக்கத்துக்குரிய சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களை பலத்த கரகோஷத்துடன் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கிறேன். இந்த விழாவின் நாயகன் நம் மாவட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள, அதுவும் அனைவராலும் சந்தோஷமாக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புன்னகை மன்னன், இந்த மாவட்டத்தினுடைய தலைசிறந்த ஒரு மூத்த உறுப்பினர் அருமை நண்பர் சிவகுமார் அவர்களையும் உங்கள் பலத்த கரகோஷத்துடன் திருமதி சிவகுமார் அவர்களையும் உங்கள் பலத்த கரகோஷத்துடன் இருவரையும் அன்பு பாராட்டி வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நம்மளுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள நமது மாவட்ட ஆளுநர்கள், முன்னாள் மாவட்ட ஆளுநர் பிடிஜி சம்பத்குமார், கே ஜவஹர்லால் ஜெயின், பிடிஜி சந்திரபாபு சார், டிவிபி ஸ்ரீதர் சார், பிடிஜி கே பாண்டியன், ரொட்டேரியன் டிஜிஎன் சுரேஷ், டிஜிஇ ரவிக்குமார், நம்மளுடைய ஒன்றுபட்ட மாவட்டம் 32-30 வந்திருக்கக்கூடிய பிடிஜி ஐஎஸ்ஏகே நாசர் சார், பொன்னி சீனிவாசன் பிடிஜி, டாக்டர் நந்தகுமார் உள்ளிட்ட வருங்கால ஆளுநர்கள், நம்மளுடைய நிர்மல் ராகவன் உள்ளிட்ட அனைவரையும் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள அத்துணை ரோட்டரி உறுப்பினர்களையும் நம்மளுடைய விழா நாயகன் சிவகுமார் சாருடைய நண்பர்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அக்காடு ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அத்துணை உறுப்பினர்களையும் இந்த அருமையான நிகழ்வுக்கு மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெறும் பேறு ஒன்று இல்லார் என மனம் நெகிழ்ந்து நம் விழா நாயகனாய் வீற்றிருக்கும் திரு ரொட்டேரியன் டிஜிஎன்டி டாக்டர் டி சிவகுமார் அவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்கும் தருணம் இது. முதலாவதாக அக்காட் ரோட்டரி சங்க தலைவர் திரு ரொட்டேரியன் வாசுதேவன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் வேலூர் அக்காட் சங்கம் சார்பாக எங்கள் சங்க சாசன தலைவர் டாக்டர் டி சிவகுமார் அவர்களை இந்த 32-31 மாவட்ட 27-28 ஆளுநராக ஒருமனதாக தேர்வு செய்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட ஆளுநர் திரு ராஜன் பாபு அவர்களுக்கும் முன்னாள் மற்றும் வருங்கால ஆளுநர்களுக்கு அக்காட் சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நாட் பட் த லீஸ்ட், இந்த ஆளுநர் தேர்வுக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்த எங்கள் எக்ஸல் தலைவர்களுக்கும் மற்றும் அந்தந்த சங்கங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் எங்கள் சங்கம் மற்றும் எங்கள் சாசன தலைவருக்கு அளித்த பதவிக்கு எந்த ஒரு குறையுமின்றி இந்த மாவட்டத்தை அரவணைத்து ஒரு படியல்ல பல படி மேல் கொண்டு சென்று உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஆண்டு 27-28 கொண்டு செல்வோம் என உறுதியளிக்கின்றேன். நன்றி. மாவட்ட செயலாளர் ரொட்டேரியன் PTL சங்கர் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்காட் ஆன் கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் சார்பாக இந்த மாலை வேளையிலே அரங்கேறி கொண்டிருக்கிற இந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கிற இந்த நிகழ்வை தன்னுடைய முன்னிலையில் நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய ரோட்டரியினுடைய மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் எம் ராஜன் பாபு அவர்களே, இந்த இனிய விழாவினுடைய கதாநாயகனாக இங்கு வீற்றிருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய நண்பர், பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய 27-22ஆம் ஆண்டினுடைய ரோட்டரி கவர்னர் ரோட்டேரியன் PPMD டாக்டர் T சிவகுமார் அவர்களே, இந்த விழா நிகழ்வுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாய் எங்களுக்கு அமைந்திருக்கிற எங்களுடைய பிரின்சிபல் அட்வைசர் PDG AKS ரோட்டேரியன் அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களே, அம்மா அவர்களே, இந்த விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற எங்களுடைய ஈவென்ட் சேர்மன் ரோட்டேரியன் பெப்சி M சீனிவாசன் அவர்களே, இந்த விழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அக்காட் தலைவர் வி வாசுதேவன் அவர்களே, செக்ரட்டரி சதீஷ்குமார் அவர்களே, மேடையிலே இருக்கக்கூடிய மேடையினுடைய முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும், மேடையின் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய ரோட்டரி அன்பு சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை வேளையிலே என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதாவது இந்த நாளில் எனக்கு கொடுத்துருக்கிற முதல் வாய்ப்பு, இதற்காக விழா குழுவினருக்கு எனது சார்பாக நன்றியை இந்த வேளையிலே நான் காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். அதாவது நம்முடைய சிவகுமார் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி ஃபுல்லாக. அதாவது அவருக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கிற இந்த நிகழ்வு, இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அவனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவருடைய வாக்கு தத்துவத்திற்கு இணங்க இன்று அவருக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு இந்த போஸ்டிங் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே நண்பர் அவர்கள் சிரித்த மகிழ்ச்சியான முகத்திற்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர். அவர் ஏற்கனவே தன்னுடைய வாழ்நிலையில் மருத்துவ சேவையிலே சிறந்தவராக விளங்கக்கூடியவர், பொது சேவையிலே சிறந்து விளங்கக்கூடியவர், கல்வியின் சேவையிலே சிறந்து விளங்கக்கூடியவர், ரோட்டரியினுடைய சேவையிலே சொல்லவே தேவையில்லை சிறந்து விளங்கி கொண்டே இருப்பவர். 14 ஆண்டுகளாக பொறுமை காத்த அன்பின் சிகரம் நண்பர் அவர்கள். SVRM ஐயாவனுடைய காலத்திலே அவர் தலைவராக இருந்தவர் மட்டுமல்ல, ரோட்டரி அக்காட் சங்கத்தினுடைய சார்ட்டர் உறுப்பினர். இப்படிப்பட்ட பல்வித திறமைகள் கொண்ட DGND ரோட்டேரியன் டாக்டர் C சிவகுமார் அவர்களை வாழ்த்த இப்படிப்பட்ட வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் அவருடைய ஆண்டு சீரும் சிறப்புமாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற இந்த வாக்குகளுக்கெல்லாம் இணையான என் அன்பு நண்பர் ரோட்டேரியன் டாக்டர் T சிவகுமார் அவர்களை வாழ்த்த கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி பாராட்டி இடம் அமருகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் PTL சங்கர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து வாழ்த்துரை வழங்க இருக்கும் ரோட்டரி நண்பர்கள் அனைவரும் நம்முடைய வருகை புரிந்திருக்கும் மற்றும் ஒரு விருந்தினர், முன்னாள் RI டைரக்டர் ரோட்டேரியன் PDG AS வெங்கடேஷ் அவர்கள் நம் அவையில் வந்துள்ளார். அவர்கள் உங்கள் அனைவரின் கரகோஷத்துடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க உதவி ஆளுநர் நிர்வாகம் ரோட்டேரியன் தாண்டவராயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய சிவகுமார் அவர்களை வாழ்த்துவதற்கு தருத்தினில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால்
13 ஆண்டுகள் காத்திருந்து இன்று யுனானிமஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று நாம் எல்லோருமே வாழ்த்த வந்திருக்கின்றோம். ஆகவே அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய ரொட்டேரியன்ஸ் அனைவரும் அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்கி 27-28 ஆண்டை சிறப்பாக நம்ம வழிநடத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையும் நம்முடைய எல்லோருடைய ஆசையும். எனவே அவர் 13 ஆண்டுகள் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவனின் வாழ்க்கைக்கு ஏற்ப நிறைய விஷயங்களை அவர் ரோட்டில் செஞ்சிருக்கின்றார், கற்றிருக்கின்றார். அதையெல்லாம் நிறைவேற்றி அவர் அந்த ஆண்டு சாதனை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த நம்முடைய எக்ஸல் தலைவர்களின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் பெட்ரோலிய உரிமையாளர் குழுமம் சார்பாக மாநில பொருளாளர் திரு அருண் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு நிமிஷத்தில் பேச சொன்னாங்க. இது காற்றுக்கு வேலி போடுற மாதிரி இருக்குது, கடலுக்கு மூடி போடுற மாதிரி இருக்குது. சிவகுமார் பற்றி பேசணுன்னா புன்னகை இன்னைக்கு விலை ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. அது எப்படி இருந்தாலும் என்னுடைய புன்னகை எப்போ இருக்கிற அளவில் நான் பார்த்த ஒரு 20-25 ஆண்டு காலமாக அதே நிலையில் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்புகள் இழந்த பலரெல்லாம் களத்தை விட்டு ஓடி சென்றுள்ள காலத்திலே ஓடுமீன் ஓடும் வரி வறுமீன் காத்திருக்குமாம் கொக்கு என்ற அளவிலே தன்னுடைய வாய்ப்புக்காக இந்த களத்திலே இருந்து பணியாற்றி எத்திய இடத்தை அடைந்திருக்கிறவரை வாழ்த்துவதிலே மிக்க நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் எங்களுக்கு ரெட்டிப்பு பெருமை உண்டு. ஈன்ற பொழுது பெரிதூக்கும் தாய் தன்மகன் சான்றோர் கேட்டது போல எங்களுடைய பெட்ரோலிய வாரிய குடும்பத்திலே இருந்து இந்த பொறுப்புக்கு வந்திருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து காலத்தின் அளவை கருதி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க இன்னும் பல உயரங்களையும் உச்சத்தையும் அடைந்து, ஏற்கனவே நண்பர் சொன்னார், நான் அடிக்கடிக்கு சொல்கிறது தான், மாபெரும் சபையில் நீங்கள் நடந்தால் பல மாலைகள் விழ வேண்டும், அந்த வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்ற வார்த்தையை பதிவு செய்து நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைவர் ரொட்டேரியன் விஜயகுமார் வேலூர் வேகன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் சிவகுமார் உள்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே சிவகுமார் சாரை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த வருடம் தலைவர் என்ற முறையில் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வருடம் பெட்ஸு ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக அற்புதமாக பார்த்திங்கன்னா பெட்ஸை நடத்தி கொடுத்தாரு. உண்மையாகவே பார்த்திங்கன்னா அந்த பெட்ஸு அவர் காலையிலேருந்து அன்றைக்கி நைட் வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் டீ காஃபிலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிட்ட இருந்து அற்புதமாக செய்து கொடுத்தார். உண்மையிலே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லைங்க, பெட்ஸு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வராத தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுக்கம்பாறை அருகில் உள்ள ஐபிஸ் இதில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வராத பிரசிடெண்ட்டுக்கும் இது வரைக்கும் யாருமே ரோட்டரியில் செய்யாத ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா வராத தலைவருக்கும் ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுத்த திரு ரொட்டேரியன் சார் சிவகுமார் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அது மட்டும் இல்லாமல் ஏலகிரியில் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக அருமையாக செய்து கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா சாரை கூப்பிட்டுருந்தேங்க. என்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச், டிபி அவேர்னஸ், சிப்பாய் புரட்சி நினைவாக பார்த்திங்கன்னா ஒரு 4 ஈவெண்ட்டுக்கு சார் நான் அழைச்சிங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, சாரை பார்த்திங்கன்னா அவருடைய பள்ளியில் போய் பார்க்கணும் அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னாவே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கினாவே பார்த்திங்கன்னா அவர் உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த 4 செக் போஸ்ட்டை கடந்து போகிறதுக்குள்ளே அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடும். ஆனால் அப்படியாப்பட்ட நம்ம சிவகுமார் சார் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரோட்டரிக்கு வந்ததுக்கப்புறம் நினச்சா எந்த நேரத்துலையும் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி ஒரு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வரணும் சார் அப்படின்னு சொன்னால் அத்தனை நிகழ்ச்சிகளை ஒத்தி வைத்து நான் 4 நிகழ்ச்சி கூட்டுவேன் சார். அந்த 4 நிகழ்ச்சிக்கும் சார்
சிறப்பு விருந்தினராக உடனே அவருடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் தள்ளி வைத்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து சார் வந்தார். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சேவையை வந்து செஞ்சிட்ருக்காரு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேமிலி கூட அந்த அளவுக்கு அவர் சேவை செஞ்சுருப்பாரான்னு எனக்கு தெரியாது. அவருடைய மிஸ்ஸஸுக்கு கூட அந்த அளவுக்கு சேவை செஞ்சுருப்பாரான்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ரொட்டேரியனுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு வந்து வாழ்த்த எனக்கு வயதில்லை. அவருடைய சேவை வளர எங்களுடைய எக்ஸல் தலைவர்கள் சார்பாக நாங்கள் அனைவரும் அவருக்கு சேவை செய்ய ஒத்துழைப்பாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களது குடும்ப உறுப்பினரும் சக உரிமையாளரும் இவ்வளோ உயரிய பதவி வந்து அவர் தேர்வு செய்யப்பட்டது மிக்க மகிழ்ச்சி. அவருடைய பணி சிறக்க எங்களுடைய பஸ் உரிமையாளர் சங்கம் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து அவர் வந்து எப்பயுமே எங்கள் சங்கத்துக்கு வந்து தக்க நேரத்தில் தக்க ஆலோசனைகளை வந்து சுயநலம் இல்லாமல் எப்பயுமே சங்கம் நல்லா இருக்கணும், நம்ம தொழில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பார்ட்டை மட்டும்தான் யோசிப்பார். எப்போ எங்கள் தொழில் வந்து ஒரு சிக்கலில் இருக்கும்போதோ இல்லை எந்த ஒரு விதத்தில் இடர்பாடு இருக்கும்போதோ அவர்கிட்ட தான் ஆலோசனை பெறுவோம். எப்பயுமே அவர் வந்து அது ஒரு நேர்மையாகவும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் மனசில் இருக்கிறத கரெக்டாக தெளிவாக சொல்லுவார். அவருடைய ஒரே குறிக்கோள் நம்ம தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் யோசிப்பார். எங்களுக்கெல்லாம் எங்கள் தொழில் சார்ந்தவர் இவ்வளோ பெரிய இடத்துல வந்துட்டு இவ்வளோ ஒரு உயரிய பதவிக்கு வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய பெருமையை வந்து கொடுக்குது. அவருடைய சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டி ரொட்டேரியன் டாக்டர் சதீஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். இது நான் டாக்டர் சதீஷ்குமார், டெம்பிள் சிட்டியோட தலைவர் நான். ஸோ சாரை பற்றி, சிவகுமார் சாரை பற்றி பேசணுன்னா அநேகமாக ஒரு நிமிஷம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 1 மணி நேரம் தேவைப்படும். சார் வந்து பிரசிடென்ட்ஸ் மீட் வந்து ஒரு ட்ரைனிங் செமினார் இருந்தது ஏலகிரியில். அவங்க தான் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு, நான் ஆல்மோஸ்ட் சீக்கிரமே வந்துட்டேன், ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணது சிவகுமார் சார் தான். இன்முகத்தோட புன்னகை மன்னன் அப்படின்ற வார்த்தைக்கு மிக பொருத்தமான பெயராக அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெயர் வந்து எப்போவுமே நிலைச்சு நிற்கிற மாதிரி எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பார் சார். அது இன்னொரு விஷயம், சார் வந்து அந்த ஏலகிரியோட பிரசிடென்ட் மீட்டில் அவருடைய முழு ஏற்பாடும் அவர் தான் முன்னின்று செஞ்சார். அது மிக அற்புதமான ஏற்பாடு, அது மறக்கவே முடியாதுங்க. அல்ட்ரூயிஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அல்ட்ரூயிஸ்ட்னா எல்லோருக்கும் நல்லவர்னு அர்த்தம். எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறது ரொம்ப சிரமம். அது அற்புதமாக கடைசி வரைக்கும் நம்ம சிவகுமார் சார் கடைப்பிடிப்பார்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தவிர அவருடைய டிஜிஎன்டியோடைய இனி வரும் வருடங்களில் அவருடைய பணி சிறக்க டெம்பிள் சிட்டியோட தலைவரோட வாழ்த்துக்கள். நன்றி.